நானே ஒரு அசிஸ்டண்ட்டு, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. நேற்று ஒரு பெரிய ஒரு புதுசாக வந்தாப்புல. அதாவது ஓனர் வீட்டு புண்ணியாஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பெரிய ஒருத்தர் வந்தாப்புல. வந்து அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, எப்பா ரவி இவனை கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்சம் புதுசாக வந்திருக்காப்புல கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏங்க நானே அசிஸ்டண்ட்டு, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டா, இது வேறையா நான் வேறு பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, அவரோட ரொம்ப வயசானவர், ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கும். சரியாக இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் நடக்கலாப்புல, ஓரளவுக்கு தான் இது பண்ணுறாரு. அதனால் அவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, என்ன விஷயம், ஏங்க நீங்கள் இதுக்கு வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன சொன்னார்னா, அவருக்கு 2 பசங்களாம், அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அதாவது இவங்களோட தங்கச்சி ஒரு அக்கா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தீ வச்சு விட்டாங்களாம்மா. அப்புறம் இவர் லாரி டிரைவராக இருந்தாராம்மா. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்க பையன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சின்ன பையன் டிஸ்டல் வாட்டர் இருக்குல்ல, அந்த பேட்ரி குத்துற ஆசிட், அதை எடுத்து குடிச்சிட்டானாமா, தண்ணி நினச்சி குடிச்சிட்டானாமா. அந்த பையனை இறந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடங்காட்டி அவங்க ஒய்ஃப் என்னன்ட்டாங்க, எனக்கு இங்கே இருந்தால் பசங்க ஞாபகம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்படி சாப்பாட்டுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது சொந்த வீடு தான் அதெல்லாம் இருந்தாலும், சரி நாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவோம், அப்படி இப்படி போனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த செக்யூரிட்டிக்கிட்டே போனால் கூட வீட்டுக்கு சாப்பிட வரணும், அப்போ அந்த ஞாபகம்லாம் இருக்கும், தனியாக இருக்கணுமேன்னு சொல்லி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு தான் வீட்டு ஒரு பொண்ணுக்கு வாடகை கூட்டு போயிட்டாராம். அங்கே நடந்த கொடுமை கேளுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவர் வீட்டில் இருந்த ஜாமான் ஜெட்லாம் எடுத்துகிட்டு அது எஸ்கேப் ஆகிடுச்சு. வீட்டை சுத்தமாக தொடச்சி வச்சிருச்சு. ஒரு சரி, நமக்கு தான் பிரயோஜனம் இல்லை, அவன் பொண்ணுக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை வாடகை கூட்ட கொடுமைக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஆட்டை போயிடுச்சு. பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து ஐயா இப்போ நம்ம கூட தான் இருக்காப்புல. அவர் ஃபோட்டோ போட முடியுமா, அவர் வீடியோ இருக்குமோன்னு தெரியல. ஏன்னா நானே மனசு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, வேறு எதுவும் இல்லை. சொல்லிட்டாங்கனாவோ இல்லை இவ்வளோ சங்கடப்பட்டாரோ, ஏப்பா போட்டு அப்படின்னு சங்கடப்பட்டாரோ, அதுதான் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்குது. சரி, அவங்க கஷ்டத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கு இருக்க பிரச்சனைக்கு எனக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ நாம் எங்கே போய் பணம் ஹெல்ப் பண்ணுறது? அதாவது அமௌண்ட்டு தான், பணம் தான் ஹெல்ப் பண்ணணும். அவர் கஷ்டத்துக்கு கேட்டால் நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளே அந்த நிலமையில தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே இது பண்ண முடியும்? கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.